உப்புமா செய்றவங்களுக்கு தான் இந்த வேலை எவ்வளோ ஈஸின்னு தெரியும். ஆனா நம்ம வீட்ல இருக்கவங்க உப்புமானால சலிச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உப்புமாவ ரவா பொங்கல் மாரி செஞ்சு குடுத்துரலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டே பருப்ப வேக வச்சுட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சட்னிக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல, அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, ஒரு சின்ன சைஸ் அளவு இஞ்சி சேர்த்து, கொஞ்சம் உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சுக்கிட்டா டேஸ்ட்டா இருக்கும். ரவா பொங்கல் செய்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் உருக்கி சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமா சீரகம், மிளகு, கருவேப்பில, அது கூட தட்டி வச்சிருக்க இஞ்சி, முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எப்பயும் போல வெண்பொங்கல் செய்ற மாரி தான் இது. இது கூட 1 கப் அளவு வெள்ள ரவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாற தேவையில்ல. கொஞ்சமா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இது கூட 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரவைய வறுத்ததுனால சீக்கிரமா வெந்துடும். இத நல்லா கலந்து விட்டுட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்திருக்க பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். இத நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சட்னி கூட சாப்பிட்டா சூப்பரா ரெடி ஆயிடும். இனிமே உப்புமா பிடிக்கலன்னா ரவா பொங்கல் செஞ்சு குடுத்துருங்க.